ஈரோடு சிவகிரி பகுதியில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டு அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு கொள்ளை முயற்சி அரங்கேறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் கொள்ளை முயற்சி மற்றும் கொலை சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடில் சிவகிரி பகுதியில் நகைக்காக முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. அம்மன் கோயில் தொப்பம்பாளையம் பகுதியில் ஜெகதீஷ் என்பவர் வசித்து வருகிறார். சென்னையில் பணிபுரியும் மகளை காண அவர்கள் வந்து சென்று திரும்பி வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் பூட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், இந்த சம்பவம் தொடர்பான உங்களது முழுமையான விவரம். நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அம்மன் கோயில் அடுத்த தொப்பம்பாளையம் பகுதியில் ஜெகதீஷ் மற்றும் திலகவதி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இதில் திலகவதி சென்னிமலையில் உள்ள ஊட்டச்சத்து அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர்களுடைய மகன் ஹரிஹரசுடன் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் நிலையில் சென்னையில் உள்ள மகனை பார்ப்பதற்காக சென்ற பெற்றோர்கள் நேற்று மீண்டும் தங்களது வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளனர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதோடு உள்ளே இருந்த கதவுகளும் உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகிரி காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டில் நகை பணம் ஏதும் இல்லாததால் வெறும் கொள்ளை முயற்சி மட்டுமே நடந்திருப்பது தெரிய வந்தது. இதில் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சிவகிரி அருகே தங்க நகைக்காக வயதான தம்பதியினர் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள், போலீசார் என பலரும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதியிலேயே மீண்டும் கொள்ளை முயற்சி நடந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன், நன்றி மணிகண்டன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.